அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோ இருக்காங்களே, இந்த பெண்ணுடைய பெயர் சுதா. இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க விழுப்புரம் அருகே காணைக்குப்பத்தில் வசித்து வராங்க. சுதாவுடைய கணவனின் பெயர் சுரேஷ். இவர் சென்னையில் தங்கி எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துட்டு வராரு. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆணும் 2 பெண் குழந்தைகளும் இருக்குது. இந்த நிலையில தான் 4வதாக கர்ப்பமடைந்த சுதா பிரசவத்திற்காக கடந்த 7ஆம் தேதி விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அன்றே அவருக்கு 2 கிலோ இடையில் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் திடீரென யாருக்கிட்டையும் சொல்லாமல் முறையாக டிஸ்சார்ஜ் செய்யாமல் அன்று இரவே அந்த குழந்தையை தூக்கிட்டு சுதா மாயமாயிருக்காங்க. இதனால் அதிர்ச்சியடைந்த டாக்டர்கள் தேடி பார்த்தும் அவங்க கிடைக்காததால் உடனடியாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. அதன் பேரில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதையடுத்து போலீஸார் கிராம செவிலியர் ஒருவரை அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அனுப்பி தாய் சேயுடைய உடல்நலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த செவிலியரும் சுதாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் சுதா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க, குழந்தை இல்லை. குழந்தை எங்கம்மா, மருத்துவமனையிலேருந்து திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டு வந்துட்டீங்களே, முறையாக டிஸ்சார்ஜ் பண்ணாமல் ஏன் வந்தீங்க, எதுக்கு இப்படி அவசரமாக குழந்தையை தூக்கிட்டு வந்தீங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ குழந்தை குறித்து விசாரித்த செவிலியரையும் அந்த பெண் அதாவது சுதா கடுமையாக திட்டிருக்காங்க. இதனால் அந்த பெண் ஏன் நம்மளை திட்டணும், எதுக்கு, நம்ம குழந்தைய பற்றி தானே விசாரிக்கிறோம், அப்போ இந்த பெண் எதுக்கு கோவப்படணும், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பெண் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சார், வீட்டில் சுதா மட்டும்தான் இருக்கா, குழந்தையே இல்லை, குழந்தை எங்கன்னு கேட்டால் முறையாக பதில் சொல்ல மாட்டேக்கா, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நீங்களே நேராக விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் போலீஸாருக்கு தகவல் கொடுத்துறாங்க. இதையடுத்து போலீஸார் சுதாவுடைய வீடு அமைந்துள்ள காணை பகுதிக்கு விரைந்து வராங்க. அப்போ சுதா கிட்ட மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்வதற்கு முன்பே நீங்கள் எதுக்கு வந்தீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, பெண் குழந்தை எங்கே, நீங்கள் யாருக்கிட்டையாவது குழந்தையை வித்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்கிறாங்க. நாங்கள் விசாரிக்கிறதுக்காக ஒரு கிராம செவிலியர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவங்களையே நீங்கள் திட்டி அனுப்பிச்சிங்க, குழந்தைய பற்றி தானே கேட்டாங்க, குழந்தையோட உடல்நலமும் உங்களுடைய உடல்நலமும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண தானே அவங்க வந்தாங்க, எதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்படி விசாரணையை மேற்கொண்டாங்க. அப்போ குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நான் குழந்தைய மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி வரும் வழியில் திடீர்னு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வர வழியிலே குழந்தை இறந்துருச்சு, அதனால் நான் குழந்தையை புதைச்சிட்டேன் அப்படின்னு சுதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா, அப்போ நீங்கள் குழந்தைய நீங்கள் எங்கே புதைச்சிங்க, எங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் சுதாவை அழைச்சிக்கிட்டு அவங்க புதைச்சதாக சொன்ன அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போன பிறகு சுதா நான் இங்கே தான் புதைச்சேன், அங்கே தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை காட்டியிருக்காங்க. இதனால் நேற்று முன்தினம் இரவு வரை சுதா கிட்ட குழந்தைய புதைச்சி இடத்தை காட்டுமாறு கேட்டாலும் கூட அவங்க சரியாக அதை கூறவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸார் கோபமாகி அவங்க விசாரிக்க மறுபடியும் சுதா கிட்ட விசாரணை செய்யும்போது தான் அவங்க குழந்தையை நான் புதைக்கலை, குழந்தையை நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் துருவி விசாரணை செய்யும்போது இல்லை, நான் குழந்தையை எரிக்கவும் இல்லை, புதைக்கவும் இல்லை, நான் குழந்தைய அப்படியே சாலையோரமாக வீசிட்டு என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் எரிக்கவும் இல்லை, புதைக்கவும் இல்லை, சாலையோரமாக வீசவும் இல்லை, அந்த பக்கமாக வந்த ஒருவர்கிட்ட இந்த குழந்தையை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு இப்படி முன்னுக்கு பின்முரணாக போலீஸாரை அலக்கழிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி கேட்டாலும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அன்னைக்கு மருத்துவமனையில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வதற்கும், இவங்க வீட்டுக்கு வந்த வழியில் இவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மருத்துவமனை மற்றும் காணை பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை போலீஸார் சிசிடிவி காட்சிகளெல்லாம் கைப்பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது சுதாவை குழந்தையுடன் வாலிபர் ஒருவர் தான் பைக்கில் அழைத்து வருவது அதில் பதிவாக இருந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சியான போலீஸார் இவர் யார், சுதா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் யார், உங்கள் கூட்டிகிட்டு வந்தார், இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுதா சொல்லியிருக்காங்க, இவங்களும் காணை குப்பத்தை சேர்ந்தவர் தான், இவர் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சுட்டு வராரு, இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது, இவருடைய பேர் கோகலிங்கம், இவருக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சுதாவை ரகசியமான இடத்துல வைத்து போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரிக்கும் போது தான் இந்த குழந்தையை பற்றின பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இது குறித்து போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, சுதாவுடைய கணவர் தற்போது சென்னையில் வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்போது சுதாவும் அவருடைய மாமியார் மட்டும்தான் வீட்டில் தனிமையில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இதனால்
சுதாவுடைய கணவருக்கு ஒரே பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அம்மாவையும் தன்னுடைய மனைவியை வந்து பிரித்து வைக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவர் தான் மனைவியை வந்து அழைச்சிட்டு தனி குடித்தனமாக வச்சுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் சென்னைக்கு வந்து வேலைக்கும் போயிருக்காரு. வீட்டில் வந்து தனியாக சுதா மட்டும் வசித்து வந்திருக்காங்க. அப்போது சுதா தான் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து தினமும் குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க வந்து பள்ளிக்கு தன்னுடைய குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போகும்போது தான் அதே பள்ளிக்கு தான் யோகலிங்கமும் தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அங்கே தான் இவங்க 2 பேருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே நாளையில் எங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவே வந்து கள்ளக்காதலாக மாறியிருக்கு. கணவன் வந்து சென்னையில் வேலை செய்கிறதால வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய சுதா தன்னுடைய உடல் தேவைக்காக தன்னுடைய காதலனை வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து அவரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்ததால் சுதாவும் வந்து கர்ப்பமாயிருக்காங்க. ஆனால் தான் கர்ப்பமான விஷயத்தை வந்து அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கலை. ஆனால் அதுக்கு 5 மாதத்துக்கு அப்புறமா தான் கர்ப்பமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு இந்த குழந்தையை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு கருவை கலைக்க போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பரிசோதனை செய்த அவர்கள் வந்து குழந்தை 5 மாதம் ஆயிடுச்சு, கருகலைக்க முடியாது, அப்படியே மீறி நாங்கள் கருகலைச்சா ஏதாவது உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டுரும், உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், அது பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கருகலைக்க மறுத்திருக்காங்க. இதனால் என்னடா பண்ணுறது, எங்கே போனால் நம்மளை இப்போ கருவை கலைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து தன்னுடைய கணவரும் உறவினர்கிட்டையும் எனக்கு வயிற்றில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வளருது அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்து சுதாவுடைய வயிற்றில் கட்டி தான் வளருது அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. அப்போது உறவினர்கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் சுதா மட்டுமே வந்து தனியாக வந்திருக்காங்க. அவரை பின்தொடர்ந்து பைக்கிலேயே யோகலிங்கமும் காலையில் மருத்துவமனைக்கு சரியாக ஒரு 11:20 மணிக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. அவர் உடனே வந்து சுதாவை வந்து என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு. கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே, அதாவது 11:20க்கு வந்திருக்காங்க, 11:35க்கெல்லாம் வந்து சுதாவுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அதன் பிறகு வந்து குழந்தையும் தாயும் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. அதன் பிறகு இரவு வந்து கொஞ்ச நேரம் அப்புறமா கண் விழித்த சுதா குழந்தையும் பிறந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் உட்காந்துட்டே யோசனை பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கிராம மக்களுக்கு தெரிஞ்சால் அது பெரிய அவமானமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுதா வந்து யோகலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த குழந்தைய நம்ம ஏதாவது பண்ணிடணும், யாருக்கும் தெரியறதுக்குள்ளே இந்த குழந்தைய நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அன்று இரவே 7:30 மணி அளவில் மொபைல் ஃபோனில் அழைச்சி சீக்கிரமாக வந்து மருத்துவமனைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு யோகலிங்கத்தை சுதா வந்து கூப்பிட்ருக்காங்க. அவரும் வந்து மருத்துவமனைக்கு வர மருத்துவமனையிலேருந்து முறைப்படி டிஸ்சார்ஜ் செய்யாமலேயே அந்த குழந்தையை வந்து துணியில் சுற்றி எடுத்துக்கொண்டு இருவருமே அங்கிருந்து பைக்கில் கிளம்பி போயிருக்காங்க. அதன் பிறகு வந்து கானை அடுத்த அகரம் சித்தாமூர் ஏரியில் குழந்தைய உயிருடனே தண்ணீருக்கு அடியில் சேற்றில் அமுக்கி புதைத்து விட்டு இருவருமே எதுவும் தெரியாதது போல் அவங்கவுங்க வீட்டுக்கு சென்று விட்டதாக போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து நேற்று மதியம் வந்து குழந்தையுடைய உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து சுதா மற்றும் அவருடைய கள்ளக்காதலான யோகலிங்கத்தை கைது செய்திருக்காங்க. பச்சிளம் குழந்தையை வெளியே ஊருக்கு தெரிந்த அவமானம் அப்படின்னு சொல்லி உயிருடனே கள்ளக்காதலுடன் சேர்ந்து தாய் கொலை செய்த இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.